அவர்கள் போராட்டத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் ரிப்பன் வளாகம் அப்படின்றது போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லை அப்படின்ற வகையில் தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இங்கிருந்து அவர்கள் கடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய நீதிமன்றத்தில் வரக்கூடிய 31ஆம் தேதி வரை மாநகராட்சிக்குட்பட்ட இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்கள் வரக்கூடிய நாட்களில் தனியார் நிறுவனமுடன் இணைந்து 31ஆம் தேதி வரை கால அவகாசம் விடுத்திருக்கிறார்கள். 31ஆம் தேதிக்குள் அவர்கள் மீண்டும் பணியில் திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்றுமே சென்னை மாநகராட்சி அவர்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்றதை தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகும் மாண்புமிகு துறையின் அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் அவர்களும் நானும் துணை மேயர் அவர்களும் ஒருங்கிணைந்து அவர்களுடன் இணைந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தோம். முதல் கட்டமாக அவர் பேச்சுவார்த்தையை தெரிவித்து நாங்கள் போயிட்டு கலந்து ஆலோசித்து வரோம் அப்படின்ற தெரிவித்திருந்தாலும் தொடர்ந்து 3-4 மணி நேரமாக துறை அமைச்சரும் மாவட்ட அமைச்சர் அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்களோடும் இங்கே இருந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கல. இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் பணியாளர்கள் மாநகராட்சியோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு என்றுமே மாநகராட்சியில் பணி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது மாநகராட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பர்டிகுலரா 2 ஜோன்ல பிரைவேட்டை விளக்குறதுக்காக மாநகராட்சி ஏன் இன்னும் முடிவெடுக்க மாட்டாங்க? ஏன்னா 13 நாளா வெயில் மழையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 ஜோன் மட்டும் ஏன் மாநகராட்சி இல்லை, மாநகராட்சி சார்பாக பல்வேறு கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்கு தரப்பில் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட்டு 1 மணி 2 மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை மாநகராட்சி சார்பாகவும் அவங்க சார்பாகவும் நடத்தியிருக்கிறோம். ஸோ பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. அதை மாநகராட்சி சார்பாக முற்றிலுமாக அந்த பணி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேருவது மூலயமா பல்வேறு வகையில் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ பிஎஃப் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதே போல் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை இருக்குது, அதே போல் போனஸ் இருக்குது, பண்டிகை காலங்களில் சிறப்பு பரிசுகள் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு வகையில் அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் நம்ம செயல்பட்டு வருகிறது தெரிவித்துக்கிறோம். இப்போ நடந்த பேச்சுவார்த்தையில் டிமாண்ட்ஸை பற்றி எதுவுமே பேசாமல் எங்களை காஞ்சி போக மட்டும் சொல்லி வற்புறுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இல்லை, இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அதுதான் வழங்கியிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அப்படின்னாலே ரூல்ஸ் சில திங்ஸ் க்ரைட்டீரியா இருக்குது. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எந்த ஒரு பகுதியிலுமே ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வார்கள். இப்பயுமே போலீஸ் கிட்ட ரூலுக்கு என்ன ப்ரொசீஜரோ அவங்க ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு சென்னை மாநகராட்சியில் சில பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகளில் அவங்க அதை மேற்கொள்ளலாம். இந்த வளாகம் ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டுரும். இன்னைக்கு நீதிமன்றத்தில் ரொம்ப கிளியராக தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்ற தீர்ப்பை முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு மரியாதை கொடுத்து அதன்படி தான் நம்ம செயல்படுறோம். இல்லை, இதற்கு முன்னே இந்த பெனிஃபிட்ஸில் ஒரு சில கேட்டகரி தான் அந்த தூய்மை பணியாளர்கள் வழங்கப்பட்டிருந்து இன்றைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் தூய்மை பணியாளர்கள் நம்பிக்கையாக மாநகராட்சியில் வரலாம். அதே போல் என்றுமே மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளோ அவர்கள் எழுப்பக்கூடிய குரல்களை கேட்க நம்ம மாநகராட்சி தயாராக இருக்கிறது. இல்லை, பெனிஃபிட்ஸ் தான் நான் இப்போ இத்தனை பெனிஃபிட்ஸ் குறிப்பிட்டு அதுதான் நான் குறிப்பிட்டு தெரிவித்திருந்தேன். இன்னைக்கு தனியார் மூலியமாக நம்ம எடுக்கக்கூடியதுனால பல்வேறு வகையில் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம மாநகராட்சியோட ஒப்பந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பணிகள் மேற்கொள்கிறோமே தவிர அட்லாஸ்ட் ஓனர்ஷிப் மாநகராட்சிக்குள்ள தான் இருக்கும். ராம்கிக்கு குறிப்பிட்ட காலங்கள் ஒப்பந்தம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவைன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம பணிகள் மேற்கொள்வோம். ஃபஸ்ட்டு
இல்லை ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து பல்வேறு வகையில் அதர் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம். ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில் வந்து ஃபஸ்ட்டு சேரட்டும். சேர்ந்தோடனே வரக்கூடிய நாட்களில் வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, பேப்பர் ஒர்க் இருக்குது, ஒரு நாளில் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ஃபஸ்ட்டு பணியில் சேர்ந்த பிறகு அது கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் அரசு சார்பாக. இல்லை நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்கள் எடுக்க முடியாது. இன்றைக்கு 2 வகையில் வந்து வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. மாநகராட்சி சார்பாகவும் சரி அவங்க சார்பாகவும் 2 வகையில் வழக்கு ஏற்பட்டிருக்கு. அதில் ஒரு வழக்குக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்தில் வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதை கடைபிடிக்கக்கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில் பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே போல் இன்னொரு தீர்ப்பு வந்து கோர்ட்டில் இருக்குது. வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து எடுக்கப்படும். இல்ல நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியது தான் தமிழக அரசுன்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன். இல்ல இப்ப அதுவும் வந்து வழக்குல இருக்கிறது. அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில வந்து மாநகராட்சி செயல்படும்ன்றது தெரிவித்துக்கிறேன்.